அதே மாதிரி அப்ப கடும் நிதி நெருக்கடி, பல தேர்தல் வாக்குறுதிகளை நம்ம கொடுத்திருந்தோம். ஆமா, எதிர்க்கட்சியின் தலைவர் என்ன சொன்னாங்க, கண்டிப்பா செய்ய முடியாது அப்படின்னாங்க. ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 5 கையெழுத்து போட்டார். முதல் கையெழுத்து என்ன போட்டாரு, மகளிர் இத்தனை பேர் வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும், மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையாமா? உபயோகப்படுத்துறீங்களா இல்லையா? அதுக்கு பேரு பிங்க் பஸ். இப்போ சென்னையிலையும் நிறைய பிங்க் பஸ் ஓடுது. நான் இன்னைக்கு ஒரு 8 நாளா தமிழ்நாடு முழுக்க பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு இருக்கேன். எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான். எல்லா பஸ்ஸும் ஃபுல்லு. எல்லா பஸ்லையும் மகளிர், குழந்தைங்க, மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. அதாவது ஆண்கள் பெண்கள் கிட்ட இருந்து கத்துக்கணும். ஒரு திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்துதுன்னா அந்த திட்டத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத ஆண்கள் மகளிர் கிட்ட தான் கத்துக்கணும். ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? இதை நான் கிண்டலுக்காக சொல்லமா, உங்களுடைய பெருமை, உங்களுடைய வெற்றி. ஏன்னா இந்த 3 வருஷத்துல மட்டும் இந்த மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலமா கிட்டத்தட்ட 460 கோடி பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கீங்க. எவ்வளவு பயணம்? 460 கோடி முறை நீங்க பயணம் செஞ்சிருக்கிறீங்க இந்த 3 வருஷத்துல. இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. இதுதான் முதலமைச்சருடைய வெற்றி. ஒரு திட்டத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா மக்கள் உபயோகப்படுத்துறாங்களோ அதுதான் அந்த முதலமைச்சருடைய திட்டத்துடைய வெற்றி. இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. எல்லாரும் கேட்கிறாங்க, திராவிட மாடல் அரசுன்னா என்னன்னு. அனைத்து மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டா இருக்கிறது தான் திராவிட மாடல் அரசு. அதே மாதிரி இன்னொரு திட்டமா புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம். இங்க இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க, ஆண்களுக்கு சமமா மகளிர் வந்திருக்கீங்க. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரதுக்கு உரிமை கிடையாது. நீங்க வீட்டை விட்டே வெளில வர முடியாது. உங்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது. நீங்க யார்கிட்டையும் பேச முடியாது. இன்னும் சொல்லட்டுமா, நீங்க மேலாடை அணிகிறீங்கல்ல, மேலாடை அணிவதற்கு உங்களுக்கு தடை, உங்களுக்கு உரிமை கிடையாது. ஆனா அதையெல்லாம் தடையெல்லாம் உடைச்சு பெண்களுடைய விடுதலைக்காக கடைசி வரைக்கும் மூச்சு இருக்க வரைக்கும் போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். பெண்களுக்காக பல நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொண்டு அந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய வழியில நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதற்கு பெயர் தான் புதுமை பெண் திட்டம். அதாவது பெண்கள் கல்லூரிக்கு போய் படிக்கணும். பெண்கள் பள்ளிக்கு போனா மட்டும் பத்தாது, கல்லூரிக்கு போய் படிக்கணும். கல்லூரிக்கு போய் படிச்சா மட்டும் பத்தாது, வேலைக்கு போகணும். பெண்கள் தங்களுடைய சொந்த காலில் நிக்கணும்னு அரசு பள்ளியில 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சா, அவங்க கல்லூரிக்கு போய் சேர்ந்தா, அது அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜ் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல வைப்பு வைக்கப்படுகின்றது. இதுவரைக்கும் இந்த 2 வருஷத்துல 3 லட்சம் மாணவிகள் பயன்பெற்று இருக்கிறாங்க. இப்ப தலைவர் அவர்கள் அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி தமிழ் புதல்வன் என்ற திட்டத்துல ஆண்களும் கல்லூரிக்கு போய் படிச்சா அவங்களுக்கும் மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இதற்கு பெயர் தாமா திராவிட மாடல் அரசு. எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் அரசு.